ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் பீன்ஸு முட்டை சேர்த்து பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு கேரட்டு, ஒரு 5-6 பீன்ஸு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு 5 to 7 நிமிஷம் இந்த காயை வேக வச்சிடலாங்க. இந்த காய் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுலாம். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அடுத்து வேக வச்ச காய்கறி எல்லாமே அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். அடுத்து 2 முட்டையை உடைச்சி அதோட சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காய் வேகும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மெதுவான முறையில் கலந்து விடணுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்பப்போ கிளறி விடுங்க. இந்த பொடி மாஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது எல்லா குழம்புக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். சப்பாத்தியில் கூட இதை ஸ்டஃப் பண்ணி ஒரு ரோல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இந்த பொடி மாஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் சைடிஷாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பீன்ஸு கேரட்டு முட்டை சேர்த்த பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.